ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயா புஸ்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒருவேளை நம்முடைய இங்கே இருக்கிற ஒரு சிலர், ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு அநேக காரியம்னா நிறைய வேளையில் ஒரு இடத்துல நெருங்கி பாஸ்டர் அம்மாட்ட சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம சபையில் ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, அவங்களிடத்துல சொல்லலாம். குறிப்பாக எங்களிடத்துல கொண்டு வாங்க. ஏன்னா நாங்களும் உங்களுக்காக என்ன செய்கிறோம், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் ஜெப குறிப்புகளை சொன்னீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எனவே நிறைய பேர் அநேக வேளையில் இப்படி துக்கத்தை தானே சுமந்து கொண்டு அழைகிறார்கள். உன் துக்க நாட்கள், ஆண்டவர் சொல்கிறார், ஆனால் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உனக்கு நித்திய, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்னு சொல்லலை, கர்த்தர் உனக்கு செழிப்பா கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லலை. கர்த்தர் உனக்கு எப்படி இருப்பாரு, நித்திய வெளிச்சமா இருப்பாரு. அதனால உன் துக்கம் முடிஞ்சு போகும். ஹல்லேலூயா. அப்போ வெளிச்சம், நம்முடைய துக்கம் முடிந்து போவதற்கு வெளிச்சம். வெளிச்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ரெண்டு கொரிந்தியர் 5:6 நினைக்கிறேன், வாசிங்க. சாரி, தப்பா சொல்லிட்டேனோ. நான் வசனம் சொல்கிறேன். கொரிந்தியர் புஸ்தகத்தில் தான், அதில் சந்தேகம் இல்லை. பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை. வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நம்முடைய இருதயங்களில் தேவன் பிரகாசித்தாராம். நம்முடைய இருதயங்களில் தேவன் எப்போ பிரகாசித்தார்? நம்முடைய இருதயங்களில் தேவன் எப்போ பிரகாசித்தார்? எப்போ பிரகாசித்தார்? ரட்சிக்கப்பட்ட பொழுது, அப்படிதானே? அதுவரை நாம் இருள் மூடி கடந்த ஒரு பிரதேசமாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா அவர் என்ன செய்தாராம்? தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்தாராம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜெபிப்பது, ஆண்டவரிடத்தில் கேட்பது ஆசீர்வாதத்துக்காக கேட்பதை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் செழிப்புக்காக கேட்பதை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகள் எனக்கு வேண்டும் என்று கேட்பதை பார்க்கலாம். நாம் கேட்க வேண்டியது என்னன்னா, உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் என்ன செய்ய கடவுது. உபாகமத்தின் புஸ்தகத்தில் நினைக்கிறேன், உபாகமம் என்ன அதில் கூட அவர் சொல்றாரு, தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல் என்ன செய்வது, பிரகாசிக்க கடவுது அப்படிங்கிறார். எனவே அருமையானவர்களே, இன்றைக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளி நம்ம மேல் பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்தோடனே அதுக்கு நம்மை தயார்படுத்திட்டாருங்க. ஆனால் நம்ம அதற்கு என்ன செய்கிறது இல்லைன்னா, அநேகர் ஒப்பு கொடுக்கிறது இல்லை, அறிவை தேடுகிறது இல்லை. அறிவை தாண்டி அநேக காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அறிவை தாண்டி அல்லது அறிவுக்கு உட்பட்ட அநேக காரியங்களை தேடுகிறோம். எல்லாமே நாம் தேடுகிற எல்லாமே இந்த அறிவு என்ற ஒன்றில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அறிவு என்ற என்ன அர்த்தம்? அறிவினுடைய அப்படி டெஃபினிஷன் என்ன சொல்லலாம்? அறிவு என்ற வார்த்தைக்கு அறிவு சொல்லுங்களேன்.
அறிந்து கொள்ளுதல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. என்னது? அப்படிதானே இல்லையா? நாலேஜ் அப்படிமாங்கல்ல. நாலேஜ் என்னது? அறிந்து கொள்ள. நாலேஜ் என்று சொல்லும்போது நம்ம இந்த உலக பிரகாரம நாலேஜை அதை எடுக்கக்கூடாது. இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அறிவு என்னன்னா, அது தேவனை குறித்த அறிவு. தேவனை அறிகிற அறிவே அறிவு அப்படிங்க. பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ ஞானம் என்றால் உலகத்தில் அதை படித்தேன், இதை படித்தேன், அதை படித்தேன், இதை படித்தேன், அதை முடித்தேன், இதை முடித்தேன் சொல்கிறாங்க. நிறைய பேர் அப்படியே நீளமாக போட்டுப்பாங்க. எம்ஏ 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 இங்கிலீஷ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ அது இது இது அப்படியே படிச்சிருப்பாங்க நிறைய பேர். எம்ஏல எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாம் படிச்சிருப்பாங்க. நாளெல்லாம் படித்துக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவரிடத்துல போய் தேவனை குறித்து கேட்டால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த கர்த்தரை அறிகிற அறிவு என்பது அது எல்லாவற்றுக்கும் அது மேம்பட்டது. அல்லேலூயா. இந்த அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவனுக்குள்ள எல்லா அறிவும் வந்துட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாமே தெரிஞ்சவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு தேவையான எல்லாமே வந்துடும் அவனுக்கு. அல்லேலூயா. அவனுக்கு தேவையான எல்லாமே அறிவாக ஞானமாக அவனுக்குள்ள வந்துடும். எதை அறிஞ்சிட்டா? அதனால தான் சொல்ற கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு அப்படின்னா எல்லா அறிவையும் தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. என்ன அர்த்தம்னா தேவனை அதிகமா அறிய அறிய எனக்குரிய எனக்கு தேவையான எல்லா அறிவும் எனக்குள்ள வந்துடும். அவ்வப்பொழுது தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் சொன்னார்ல, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தம்முடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்போ முதலாவது இந்த அறிவு எனக்குள்ள தேவனுடைய அறிவு வரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தேவனுடைய அறிவு என்பது நமக்கு தேவையான எல்லா அறிவையும் கொடுக்கிற அறிவு. ஆமென். இந்த உலகத்தில் உள்ள எல்லா அறிவையும் அல்ல. நமக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க, போகும்போது எப்படி நடக்கணும், அந்த ஊர்ல எப்படி இருக்கணும், இந்த மனுஷனத்துல எப்படி பேசணும், இது என்ன, இது எது கொடுக்கிறதுனா தேவனை அறிகிற அறிவு கொடுக்குது. அல்லேலூயா. அதை தான் சொன்னேன், உங்களுக்கு தேவையான ஞானத்தை அறிவை கொடுக்கிறது அவருடைய முகத்திலிருந்து வருகிற அறிவு. அதான் அவர் முகத்தையே சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே அப்படிங்கிறார். நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலில் திருப்தியாவேன் அப்படிங்கிறாரு. நான் விழிக்கிறேன், இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய நோக்கமெல்லாம் எப்படி இருந்துச்சு பாருங்க. தேவனுடைய முகத்தை தேடுவது, அவரை தேடுவது, அவர் சமூகத்தில் இருப்பது, அவர் பக்கத்தில் இருப்பது, அவர் என் பக்கத்தில் இருப்பது, இதுதான் அவருடைய நோக்கமாகவே இருந்தது. இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்றாருல சங்கீதக்காரன், சிறுவயது தொடங்கி நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. சிறுவயது தொடங்கி நீரே என் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ அதே போல நம்முடைய அறிவு, நமக்கு தேவையான அறிவு இன்றைக்கு உலகத்தில் அதான் ரொம்ப கம்மிங்க. என்னென்னமோ மனுஷன் அறிவை சம்பாதிக்கிறான், ஆனால் தேவையானது ஒன்று தான். மரியாதை பார்த்து சொன்னார்ல, தேவையான ஒன்றுதே மரியாள் தன்னை விட்டு என்ன சொன்னாரு, என் பக்கத்தில் இருந்தா அது போதும். பெரிய ஞானிகளுக்கு இல்லாத ஒரு ஞானத்தை நீங்க தேவன் பக்கத்தில் இருப்பீங்கன்னா, இல்லாட்டா ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாருங்க. அல்லேலூயா. பெரிய ஞானிகளுக்கு கொடுக்க முடியும். ஒரு சில வேளைகளில் நம்ம முட்டாள போல காணப்படலாம், ஆனால் ஒரு சில வேளைகளில் நாம் செய்கிற காரியங்கள் உண்மையாக நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், அல்லது மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஞானம். ஆமென். எனக்கு கர்த்தர் சங்கீதக்காரன் நான் நினைக்கிறேன் ஒரு இடத்துல சொல்ல கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் பாருங்கள் அப்படிங்கிறாரு. என்னது? கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம். இந்த உலகத்தின் வெளிச்சம் வேறு, கர்த்தருடைய வெளிச்சம் வேறு. அப்போ இன்றைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பான். உன் துக்க நாட்கள் முடிந்து போகணும், உன் வேதனையான நாட்கள் முடிந்து போகணும், உன்னுடைய குறைவின் நாட்கள் முடிந்து போகணும். நீ என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சம் என்பதை நீ மனதில் கொண்டாலே போதும். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. இன்னைக்கு சாட்சி யாரோ சொல்லும்போது கூட சொன்னாங்க, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அப்படின்னாங்க. இன்னொன்று விஜய் சொல்லும்போது சொன்னாங்க, அதே பாடல், இந்த பாடல் கூட பாடணும், காலடி தெரியாமல் போனாலும் என்று சொல்லி. இதெல்லாம் அந்த தேவனுடைய வெளிச்சத்தை அல்லது தேவனுடைய வழிநடத்தலை, அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமில்ல, குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி
அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி ஏசாயா புஸ்தகத்தில் நாம் அதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை எத்தனை வசனமா? 40 சொல்லுங்க. குருடரை அவர்கள் அறியாத வழி நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் செவையுமாக்குவேன். கர்த்தர் சொல்றார், குருடரை அவர்கள் அறியாத வழியில அழைத்து கொண்டு போய். குருடர் அவர்களுக்கு தெரியாத பாதை, அறியாத பாதை. தெரியாத பாதை என்பதை விட அறியாத பாதை. அவளுக்கு இது என்ன, எங்க போறோம் என்னன்னு தெரியும். ஆனா அவர் சொல்றாரு, குருடரை அவர்கள் அறியாத பாதை நான் அழைத்து கொண்டு போவேன், அவருக்கு தெரியாத பாதைகள் அவர்களை அழைத்து கொண்டு போவேன். அடுத்து அவர்களுக்கு இருளை வெளிச்சமும் இருளை வெளிச்சமாக்குவார். அப்போ நான் குருடராக இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற நாம் அநேக வேளையில் குருடர் இருந்தால் நல்லதுங்க. தேவனுக்கு முன்பாக என்னது, தேவனுக்கு முன்பாக எனக்கு தெரியும் அப்படின்னு போகிறத விட, ஆண்டவர் எனக்கு தெரியாது நீங்க சொல்லுங்கப்பா, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே. இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே, அருள் ததும்பும் வழியாகி அன்பு தந்த தெய்வமே, அருள் ததும்பும் வழியாகி அன்பு தந்த தெய்வமே, அருள் ததும்பும் வழியாகி அன்பு தந்த தெய்வமே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும். ஹல்லேலூயா. இந்த பைபிள்ல நீங்க பாருங்க, எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்றப்பதான் கர்த்தர் அவங்களை பயன்படுத்தவே ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. தெரியும் அப்படின்னு முன்னாடி போனாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பயன்படுத்த முடியல கர்த்தரால. எனக்கு தெரியும், கர்த்தர் எனக்கு கற்றுத் தருவார், அது வேற விஷயம். எனக்கு தெரியும் போறாங்க பார்த்தீங்களா. மோசே ஒரு நேரத்தில் அப்படிதான் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு, அவனுக்கு தம்முடைய ஜனங்களை அவன் வெளியே கொண்டு வர வேண்டும் எகிப்தில் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணத்தை கொடுத்தவனே என்ன செஞ்சான், அவன் தன்னுடைய வழியில அவன் காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். அப்படிதானே? ஒரு மனுஷன் என்ன செய்தான், எகிப்தியனை வெட்டி போட்டான். இஸ்ரவேலனுக்கு நியாயம் செய்யும்படியாக எகிப்தியன் என்ன செய்தான், ஏன் அவன் தன்னுடைய வழியில. உடனே 40 வருஷம் முடங்கி போட்டார் ஆண்டவர். நீ உன்னுடைய வழியில நடக்க ஆரம்பிச்சிட்ட, என்னுடைய வழி, அவருடைய காரியத்தை கூட, என்னுடைய நாம் செய்கிற அந்த ஊழியம் கூட அவருடைய வழிநடத்தல் இருக்கணுங்க. ஹல்லேலூயா. ஊழியம் தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் என்கிட்ட இருக்கு, எல்லாத்தையும் செலவழிச்சு நான் ஊழியம் செஞ்சிருவேன், எனக்கு இவ்வளோ ஞானம் இருக்கு, அவ்வளவு அறிவு இருக்கு, அதை வச்சு நான் ஊழியத்தில் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படி இறங்குனா கொஞ்ச நாள் ஓடுற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன ஆயிரும் தெரியுமா, சுத்தமாக டவுன் ஆயிரும். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வழியா இருந்தால், அவர் காட்டுகிற வழியா இருந்தாலும் சரி, அவர் அப்பப்போ நடத்துகிற அந்த வழி நடத்தல செய்வதுதான் அது தேவனுக்கு பிரியமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேர் இந்த உலகத்தில் பார்த்தோம்னா, நான் என்னுடைய ஞானம், நான் இதுவரை செஞ்சிட்டேன். பாருங்க, தாவீது இதுக்கு நல்ல ஒரு உதாரணம். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த இவங்க மேல, யாரு, பெலிஸ்தியர் மேல் நீ போ என்று சொல்லுகிறார். அவனை போய் அவனை அடிச்சு விரட்டுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அவனே வரான் மறுபடி. உடனே தாவீது இவன் இடத்துல தோத்து ஓடணும் தானே அப்படின்ட்டு உடனே அவன் எழுந்து போகல. உடனே அவன் கர்த்தர் இடத்துல விசாரித்தான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கப்பா, ஒளிஞ்சிட்டு எப்போ உனக்கு முசுக்கட்ட செடிகளின் சத்தம் இறைச்சல் உண்டாகுதோ அப்போ நீ எழும்பி புறப்பட்டு போ, அப்பொழுது அவன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறார். சம்பவங்கள்லாம் சாமுவேல் புஸ்தகத்தில் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை முறியடித்தவன் தான், ஜெயித்தவன் தான்,
திரும்ப நம்ம என்ன செய்யலாம்? அவனை நம்மகிட்ட தோத்து ஓடினவன் தானே, திரும்ப அவனை ஜெயிச்சிடலான்னு போகல. அப்ப தாவீதின் வெற்றியின் ரகசியம் என்ன இருந்தது? என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் கேட்கிறவனா இருந்தான். அவருடைய வெளிச்சத்தை கேட்கிறவன். அல்லேலூயா. தேவன் அவர் நம்மை தம்முடைய வெளிச்சத்துல தான் நடத்திட்டு போகணும்னு விரும்புகிறாருங்க. அது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ஒரு சில நாட்கள், ஒரு சில காலங்கள், ஒரு சில வருடங்கள் அது இருளா கூட இருக்கலாம். ஆனால் நீங்க எப்ப வெளிச்சத்துக்கு வரீங்களோ அது தேவன் காட்டுகிற வெளிச்சமா இருக்கணும். யாரோ ஒரு மனுஷன் வெளிச்சம் காட்டிட்டான், அவன் அதை தாரேன்ட்டான், அவன் இந்த வேலையை தாரேன்ட்டான், அதை செய்யறேன்ட்டான், உனக்கு இதை செய்யறேன்ட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பின்னாடி போவோம் என்றால் நாம் ஏமாந்து போவோம். ஹல்லேலூயா. அப்போ வெளிச்சத்துக்காக தேவன் எதை வச்சிருக்கிறார்னா, எனக்குள்ள ரட்சிப்பு, அதுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கும்படியாகத்தான் நமக்குள்ள என்ன செய்கிறாரு? கர்த்தர் ரட்சிப்பு கொடுக்கிறாரு. சத்தியத்தை கைக்கொள்ளுகிற ஜாதி உள்ளே பிரவேசிக்கட்டும் அப்படிங்கிறார். என்னது? அப்ப ரட்சிக்கப்பட்டவனா சத்தியத்தை கை கொள்ளுவான். ரட்சிக்கப்பட்டவனா ஆண்டோடைய வழி வேண்டும் நினைப்பான். ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளதான் ஒரு ரட்சிப்பு என்றாலே நான் இன்னொரு விதமா சொல்லுவது என்னன்னா, அது மறுரூபமாக்கப்பட்ட இருதயம். அல்லேலூயா. என்னது? சத்தமா சொல்லுங்களேன். உலக பிரகாரம் அல்ல. உலக பிரகாரம் ஒரு மனுஷன் ஒருத்தர் ஒன்ன சிந்திச்சிட்டு இருப்பான், அதன்படி சிந்திக்கிறவர்கள் அல்ல ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்னன்னா சத்தியத்தின்படி சிந்திக்கிறவர்கள். அல்லேலூயா. அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? மறுரூபமாக்கப்படுகிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், மண்ணும் திரும்புங்கள், அப்பொழுது பரலோக ராஜ்யம் என்ன செய்கிறது? சமீபமா இருக்கிறது அப்படின்னாரு. மனம் திரும்புங்கள் என்றால் அதனுடைய இன்னும் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுரூபமாகுங்கள். கடந்த காலத்தில் கேள்விப்பட்டபடி சிந்திக்கிறவர்கள் அல்ல ரட்சிக்கப்பட்டவன். கடந்த காலத்தில் மனுஷன் யோசித்தபடி, ஏன் நானே யோசித்தபடி யோசிக்கிறவன் அல்ல. இப்ப அதுல இருந்து வெளியே வாங்க. ஹல்லேலூயா. பழைய சிந்தனைகள் என்ன செய்யுங்க? வெளியே வாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க மறுரூபமாயிட்டீங்க. உங்க இருதயம் என்ன ஆயிட்டு? அது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தம்முடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, சொல்லுங்க, தம்முடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஹல்லேலூயா. இனி வர்றதெல்லாம் அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய வெளிப்பாடு. ரட்சிக்கப்பட்ட ஜனத்திலிருந்து என்ன வரணும்? அவருடைய சிந்தனைகள் வர வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட மனுஷனை யாருங்க புரிந்து கொள்றது இல்லை. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட மனுஷன் போறான், ரட்சிக்கப்பட்ட மனுஷி போறான். ஆனால் அது அவர்களுக்கு மற்றவர்களுக்கு என்ன செய்கிறது இல்லை. நீங்க உங்க மதத்தை நீங்க என்ன செய்கிறீங்க? திணிக்கிறீங்க அப்படிங்கிறான். மதம் திணிப்பதல்ல. இது என்னது? இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள வரணும். சாபத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அப்போ அதுதான் நம்முடைய பாரம். அங்க ஜனங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கிறாங்க? மரண இருள்ல போயிட்டு இருக்கிறாங்க. மரண இருளின் திசையில போயிட்டு இருக்கிறாங்க. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு என்னது? வெளிச்சம் உதித்தது அப்படிங்கிறாரு. மரண இருளின் திசை, மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சரீர அழிவு மாத்திரமல்ல, அந்த அழிவு, அவர்கள் தேடி போகிற அழிவு எப்படிப்பட்ட அழிவு? அது ஆத்தும அழிவு. ஹல்லேலூயா. அது என்னது? அது ஆத்தும அழிவு. அதான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அதை பார்க்கிறான். உலக பிரகாரமான மனுஷன் எதை பார்க்கிறான்? நான் இயேசுவை பத்தி சொன்ன உடனே இவன் மதமாத்த பார்க்கிறான், அவனுக்கு ஒன்று கூட்டத்தை சேர்க்க பார்க்கிறான், மதத்தை இங்க உண்டாக்க பார்க்கிறாங்க. இந்தியாவை கிறிஸ்தவ மதமா மாற்ற பார்க்கிறாங்க, கிறிஸ்தவ நாடா மாற்ற பார்க்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவ நாடா மாற்ற பார்க்கறது இல்லை. ஜனங்கள், அழிந்து போகிற ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவால புது வாழ்வு உண்டாக வேண்டும் என்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரோ, ஜீவனை கொடுத்தாரோ, அது அவர்களில் நிறைவேற வேண்டும். இயேசுவின் பர்பஸை நிறைவேற்றுகிற ஊழியக்காரர்கள் நாம். ஊழியக்காரன் என்னை மாத்திரம் சொல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான் இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், பெந்தகோஸ்து சபைன்னு இன்னொரு பேர் என்ன பேருன்னு சொல்லியிருக்கேன். என்ன சர்ச்சு? இவாஞ்சலிக்கல் சர்ச். பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு பேரு, சர்ச்சஸ்க்கு பேரு, ஆவிக்குரிய சபைகளுக்கு பேரு என்ன பேர் தெரியுமா? பொதுவான பெயர் இவாஞ்சலிக்கல் சர்ச். அது ஏஜியா இருக்கலாம்,
மாரநாத்தாவாக இருக்கலாம், நம்மளை போகிற இண்டிபெண்டன்ட் சபையாக இருக்கலாம், எல்லாமே ஆவிக்குரிய சபைகள். இந்த எல்லா ஆவிக்குரிய சபைகளுக்கும் பொதுவான ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்னு கேட்டிங்கன்னா இவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ். ஹல்லேலூயா. இவாஞ்சலிக்கல் என்ன அர்த்தம்? சுவிசேஷ சபைகள்னு அர்த்தம். சொல்லுங்க. மற்ற எந்த சபைக்கும் இந்த பெயர் கிடையாது, பெந்தகோஸ்து சபைகள். நம்முடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு எனக்குள்ள வந்துட்டாரு, என் இருதயம் மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. எனவே ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? இயேசு நோக்கி வரணும். ஹல்லேலூயா. நான் இதை எதுக்கு சொல்றேன்? அந்த வார்த்தையை, நம்முடைய இருதயம் மறுரூபப்பட்ட இருதயம் அது தேவன் சிந்திக்கிறது போல சிந்திக்கும். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாருல 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் நினைக்கிறேன்னா, அதில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறாரு. என்னது? என்ன சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. வாசிங்க. பவுல் சொல்றாரு பாருங்க, எங்களுக்கும் 2:16 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 15-16 வாசிங்க. ஆவிக்குரியவன் நிதானிக்கிறான், ஆனாலும் இப்போ நீங்கள் கிறிஸ்துவை அறிஞ்சிட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா, நீங்கள் எப்படிப்பட்டவர்களா மாறிட்டீங்க? ஆவிக்கு உலகம் சிந்திக்கிற பிரகாரம் சிந்திக்க கூடாது, சிந்திக்க முடியாது. உண்மையா ஒரு ரட்சிக்கப்பட்டவன் உலகம் சிந்திக்கிற மாதிரி அவன் என்ன செய்ய மாட்டான், சிந்திக்க மாட்டான். நீங்க 14 வாசிக்கல. ஜென்ம சுபாவமான மனுஷனும் ஏற்றுக்கொள்ள. ஏன் நீங்க பேசுறத மற்றவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க தெரியுதா? அவங்களுக்குள்ள என்ன சுபாவம் இருக்குது? ஜென்ம சுபாவம் இருக்குது. உங்களுக்குள்ள என்ன சுபாவம் இருக்குது? ஆவிக்குரிய சுபாவம் இருக்குது. கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஆவிக்குரிய சுபாவம் இருக்கிறது. மற்ற மனுஷர்களுக்குள்ள ஜென்ம சுபாவம். பிறக்கும் போது எப்படி பிறந்தானோ, வளர வளர என்ன வார்த்தைகளை சொல்லி என்ன எண்ணங்களை சொல்லி வளர்த்தார்களோ அதே எண்ணத்திலே அவன் இருப்பான். ஆனா ரட்சிக்கப்பட்ட நானும் எப்படி மாறுகிறேன்? சடனா ஒரு டர்ன். ஹல்லேலூயா. என்னது அது? சடன் டர்ன், யூ டர்ன். என்ன டர்ன்? யூ டர்ன். 180 டிகிரி. எத்தனை டிகிரி யூ டர்ன்? 180 டிகிரி தானே யூ டர்ன். இல்லை 180 டிகிரி. 90 டிகிரினா இப்படி வர்றது, சுத்தமாக இப்படி திரும்ப 180, ஃபுல்லாக வர்றது 360, 360 டிகிரி மொத்தம். அப்போ நாமெல்லாம் எப்படி மாறிட்டோம்னு கேட்டிங்கன்னா 180 டிகிரிக்கு மாறிட்டோம். ஹல்லேலூயா. இவன் சிந்திக்கிறது போல இவன் சிந்திக்கிறது இல்லை. இவன் 0ல இருக்கிறான் அல்லது 360ல் இருக்கிறான். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? 180ல் நிற்கிறோம். என்னுடைய சிந்தை முற்றிலுமாய் மாறுபடாதான் இங்கே சொல்றாரு பாருங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க உலக பிரகாரமான மனுஷன் பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன எப்படிதான் இருக்கிறீங்க? நீங்க 0 டிகிரி அல்லது 360 டிகிரி. அப்படி சில பேர் 0 டிகிரிலேருந்து இப்படி வருவாங்க, வந்து திரும்ப 360க்கு வந்துடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பழைய கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டு அப்படி நல்லா ஆண்டவருடைய காரியங்களை பேசி சிந்திக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே உலகத்துக்கு வந்துடுவாங்க திரும்ப. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுரூபமாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த அறிவு நமக்குள்ள இருந்தா போதுங்க. நான் ரட்சிக்கப்பட்டவன், என் சிந்தனை இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை போல. எங்களுக்கோ என்ன சிந்தனை உண்டாயிருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஜென்ம சுபாவமான மனுஷனை போல நான் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் அல்ல, நாம் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி இருந்தாவே நீ ஆவிக்குரியவர்களுக்கு ஏற்ற விதத்தில் நீ இருந்தாலே உன்னுடைய சிந்தனை மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய முகத்தில் உள்ள அறிவு உனக்குள்ள என்ன செய்து கொண்டே இருக்கும்? அறிவாகிய ஒளி உனக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? உன் துக்க நாட்கள் முடிந்து போகணும்னா இந்த ரட்சிக்கப்பட்ட நிலைமையில நீ ஆவிக்குரியவன், நீ வெளிச்சத்துக்குரியவன், நீ வெளிச்சத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறவன், நீ வெளிச்சத்தில் நடக்கூடியவன். உன் வாழ்க்கையில ஒரு சில வேளைகளில் இருள் வந்தாலும் அந்த இருள் தற்காலிகம், அது ஒரு நாள் மூட போறதில்லை உன்னை. அல்லேலூயா. ஒரு சில காலங்களில் வரலாங்களே. இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல சொல்றாரு பார்த்தீங்களா, பகலுக்கு 12 நேரம் இல்லை. ஒரு இடத்துல சொல்லும்போது அவங்க சுவிசேஷம் சொல்ல போவாங்க,
பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்ல போகும்போது அங்கே தடை பண்ணப்படுவாங்க. உடனே வந்துட்டு திரும்ப மறுபடி இயேசு அங்கே போகணும் பாரு. அப்போ இப்போ தானே போகணும், பிரச்சனையாச்சேன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா அப்படிம்பாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வாசிங்க. எத்தனை அதிகாரம்? 11 9 வாசிங்க. பகலுக்கு 12 நேரம் இல்லையா? போதும். அவர் எதுக்கு சொன்ன 12 மணி நேரம் பகலுக்கு இருக்கலாப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, போன மணி நேரத்தில் நடந்த போல இந்த மணி நேரத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு. நேற்று நடந்த போல இன்றைக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கலாம். இந்த அண்மையான சகோதரிகள் போனாங்க தெரியுமா, போன செவ்வாய்க்கிழமை போனாங்க இந்த ஊழியத்துக்காக, அன்னை வேளாங்கண்ணி நகர். இதே இது ஊழியத்துக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனாங்க. போன உடனே அங்கே எதிர்ப்பு உண்டாச்சு, அதோட அங்கே வந்துட்டாங்க. திரும்ப மறுபடியும் நம்ம படையெடுத்து போனோம். அந்த நாட்களில் கர்த்தர் என்ன செய்தார், அந்த இடத்த சுமூகமாக அநேக வீடுகளை சந்திக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அப்போ பகலுக்கு 12 மணி நேரம். இன்றைக்கு நடந்தது போல நேற்று நடக்கணும் அவசியம் இல்லை. நேற்று நடந்தது போல இன்றைக்கு நடக்கணும் அவசியம் இல்லை. இன்றைக்கு நடந்தது போல நாளைக்கு நடக்கணும் அவசியம் இல்லை. ஒருவேளை நாளைக்கு எதிர்ப்பு வந்தாலும் நாளை கழித்து தேவன் அங்கே ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுவார். நிச்சயமாக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. நான் இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல, என் வாழ்க்கையிலையும் ஒருவேளை இந்த நாட்களில் இருள் சூழ்ந்திருக்கலாங்க, ஆனால் எப்பொழுதும் இருள் அல்ல. இந்த நாட்களில் நான் வியாதிப்பட்டு நான் ஒன்றுமே இல்லை இனி அவ்வளோதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கலாம். அப்படி வர அவசியமே இல்லை. ஏன்னா நம்முடைய இருதயம் மறுரூபப்பட்ட இருதயம், தேவன் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அது அப்படி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்காக தேவன் எதையும் செய்வார். ஹல்லேலூயா. எதையும் செய்வார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பான. உன் இருதயம் மறுரூபப்பட்டிருந்தா, ரட்சிக்கப்பட்டதுனால என்னன்னு சொன்னேன்னா மறுரூபப்படுதல். உன் இருதயம் தேவனை நோக்கி மறுரூபப்பட்டு விட்டது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பான ஆள் நீங்களும் நானும். ஆமென் சொல்லுவோம். கண்டிப்பாக நடந்தே தீரும். இன்றைக்கு இல்லாவிட்டா நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நம்பிக்கை உண்டுங்க. ஹல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்து எனக்காக திரைக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறார். எபிரேயர் நிருபத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எங்கே பிரவேசித்திருக்கிறாரு? நமக்காக திரைக்குள்ளா பிரவேசித்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு நம்பிக்கை உண்டாகும்படியாக அவர் பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தில் பிரத்யட்சமாய் பிரவேசித்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. நமக்கு நம்பிக்கை உண்டாகும்படியாக. பிரைஸ்ல வாசிங்க 6ஆம் அதிகாரத்திலே 19-20 வசனங்களை வாசிங்க. அந்த நம்பிக்கை உறுதியும் ஆத்தும அங்குரமா இருக்கிறது. முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அந்த திரைனா எதை சொல்லி தெரியுமா? திரைன்னு அதாவது இது வந்து ஆசரிப்பு கூடாரத்தை ஒப்புமையா வச்சு பரலோகத்தை பேசுகிறார். அந்த எபிரேயர் 27 வரை என்ன செய்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்தை ஒப்புமையாக வைத்து பரலோகத்தை பேசுகிறார். அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கான அர்த்தம், பூமியில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க? அந்த மகா பரிசுத்த கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் திரையை விலக்கி உள்ள பிரவேசிப்பாங்க. அதை போல அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரால் காண்பித்து அவர் இந்த திரைக்குள்ள இல்லைங்க, இந்த திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிற பிரதான ஆசாரியன் உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா மனுஷன். ஆனா அந்த திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிற பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து உனக்கு நம்பிக்கை உண்டாகும்படியாக, சொல்லுங்க பக்கத்தில் கை கொடுத்த, நம்பிக்கை உண்டாகும்படியாக, நம்பிக்கை உண்டாகும்படியாக பரலோகத்தில் பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா இல்லை, உங்களுக்கு எனக்கும் எப்பொழுது நம்பிக்கை உண்டுங்க. நான் எட்ஜிக்கு போயிட்டாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையின், என்னுடைய பிரச்சனையின், என்னுடைய குறைவின் எட்ஜுக்கு முனைக்கு போயிட்டாலும் சரி, அங்கே இருந்தும் என்னை காப்பாற்ற தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிற. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். எனவே நீங்க ரட்சிப்பாகி வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்க. சொல்லுங்க, எதுல வந்துட்டீங்க? இனி உங்க வாழ்க்கையில தேவன்னா உங்களுக்கு பிரகாசம். அது மாத்திரமல்ல, வசனம், தேவனுடைய வசனம் நமக்கு எப்படி இருக்குது? அது மிகப்பெரிய பிரகாசத்தை கொண்டு வருது. நீங்க எடுத்து வாசிங்க 119 சங்கீதத்தில் எடுத்து வாசி பாருங்க. 130 வசனத்தை வாசிங்க. 119 130.
உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம். இன்றைக்கு அடுத்து நமக்கு தேவை என்ன தெரியுமா? தேவனுடைய வசனம். நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை, வெளிச்சம் என்று சொன்னால் அநேக காரியங்கள் உண்டு. வெளிச்சம் என்றால் ஆசீர்வாதம், வெளிச்சம் என்றால் சுகம், வெளிச்சம் என்றால் ஆரோக்கியம். இது எல்லாமே வெளிச்சம் தான். தேவன் தருகிற எல்லா நன்மைகளுக்கு சேர்த்து ஒரே வார்த்தை சொல்லலாம், வெளிச்சம் என்று சொல்லி. அவர் சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் என்ன தெரியுமா? உம்முடைய வசனத்தின் பிரசித்தம். அவருடைய வசனத்தை பிரசித்தப்படுத்தல். பிரசித்தப்படுத்தல் என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தெரிய நம்ம அதை என்ன செய்வோம்? பிரஸ்தாபப்படுத்துதல். அப்படிதான் சொல்லணும். பிரசித்த. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தரும். நமக்கு வெளிச்சம். அடுத்து என்ன முதல்ல சொன்னேன்? ரட்சிப்பு நமக்கு என்ன கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்கும், நாளைக்கு தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டாகத்தக்க காரியத்தை ஆண்டவர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? ஒன்று ரட்சிப்பு. இரண்டாவது என்னது? உனக்குள்ள இருக்கிறது தேவனுடைய வசனங்க. இந்த வசனம் உனக்குள்ள இருக்குது, அதை என்ன செய்? நீ பிரசித்தப்படுத்து. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம். பிரசித்தப்படுத்தினா நீங்க சுவிசேஷம் சொல்றது அப்படி சொல்லலன்னா, உனக்கு ஆசீர்வாதம் தான். நீ பேசு. பேசு சபையே பேசு. பேசு சபையே பேசு. பேசு சபையே பேசு. பேசு சபையே பேசு. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள். இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறிடும் நாட்கள். இது கோணல்கள் யாவையும் நேராக மாறிடும் நாட்கள். இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறிடும் நாட்கள். பேசுவோம். பேசு சபையே பேசு. பேசு சபையே பேசு. பேசு சபையே பேசு. பேசு சபையே பேசு. இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள். இது தள்ளாடும் முழங்கால்கள் புது பேலன் பெற்றுக்கொள்ளும் நாட்கள். இது கோணல்கள் யாவையும் நேராக மாறிடும் நாட்கள். இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறிடும் நாட்கள். சேர்ந்து எல்லாரும் பேசு சபையே பேசு. பேசு சபையே பேசு. பேசு சபையே பேசு. பேசு சபையே பேசு. நரம்புகள் உருவாகும், எலும்புகள் ஒன்று சேரும், தலைகளும் புதிதாக தோன்றும். ஆவியின் அசைவாலும் கர்த்தரின் வார்த்தையாலும் உனக்குள்ளாய் தோன்றும். எலும்புகள் ஒன்று சேரும், ஆவியின் அசைவாலும் கர்த்தரின் வார்த்தையாலும் புது ஜீவன் உனக்குள்ளாய் தோன்றும். பேசு சபையே பேசு. பேசு சபையே பேசு. பேசு சபையே பேசு. பேசு சபையே பேசு. ஹல்லேலூயா. புது ஜீவன்க. நீங்க இந்த வார்த்தையை பேச இன்னைக்கு அதான் பேசுறது இல்லை. நாம எவ்வளவு சொன்னாலும் நமக்கு அந்த அறிவு வரல. நமக்கு இன்னும் தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. எபிரேயர் நிருபத்திலே சொல்லும்போது சொல்றாருல, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும். அப்படின்னா எல்லாவித பட்டயத்தை விட இதுக்கு கூர்மை ஜாஸ்தி. எந்த பட்டயத்திலும் கூர்மையானதாயும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது.
அது ஜீவன் உள்ளது, புது ஜீவன். இந்த பாட்டில் படிச்சோமே, புது ஜீவன் உனக்குள்ளாய் தோன்று பேசு. ஹல்லேலூயா. வார்த்தையை பேசு. வாழ்க்கையின் பிரச்சனைகளை போக்கை மாற்றுவதற்கு இந்த வார்த்தை பெரிய ஒரு கடிவாளங்க. இந்த வார்த்தையின் மூலமா என்ன செய்யலாம்? நாம பிரச்சனைகளை கடிவாளம் போட்டு இழுக்கலாம். ஆமென். அப்ப இது ஒரு வெளிச்சம் நமக்கு. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார்னா, அவரு ஆண்டவரே வெளிச்சம் தாங்க அப்படி அல்ல. உன் இருதயம் இன்னும் மறுரூபப்பட ஒப்புக்கொடு. இன்னும் வார்த்தைகள் உன் நாவல வரட்டும், சிந்தையில வரட்டும். உன் சிந்தையில வந்து அது என்ன வரணும்? நாக்கில் வரணும். ஹல்லேலூயா. நீதி உண்டாகி இருதயத்தில் என்ன செய்யப்படும்? விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாய்நாளே அறிக்கை பண்ணப்படும். இருதயத்தில் விசுவாசித்தேன்னா வெறுமன அந்த வார்த்தை இருதயத்தில் இருப்பதல்ல. உன் வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகணும், மாற்றம் உண்டாகணும். வாழ்க்கை நீ எதிர்பார்க்கிற திசைக்கு அல்லது கர்த்தருடைய சித்தத்துக்கான திசைக்கு திருப்பப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் உனக்கு வார்த்தை கொடுக்கிற நீ வெளிச்சத்தில் நடப்பதான் தேவனுடைய நோக்கம். ஒரு நாள் இருள நடப்பது அல்ல. அல்லேலூயா. 130 சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றார் பாருங்க. அங்கே வாசிங்களா அந்த வசனத்தை? 139 சங்கீதத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு வசனம் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமா இருக்குமா. எப்படிங்க இது நடக்கும்? ஹல்லேலூயா. எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர். நீங்கள் வாசி பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போகும்? நான் சொன்னேன் ரட்சிப்பு ஒன்று சொன்னேன், வெளிச்சம். அடுத்து வார்த்தை சொன்னேன். வார்த்தை என்பது அது நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. அடுத்ததாக ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறாராம்? அவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆவியில நிரம்ப 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 ஆவியான கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய ஆவியான நம்ம என்ன செய்கிறாராம்? இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி எப்படி இருக்கும்? இருள் மூடி இருக்குது, ஆனா அதன் நடுவில் கர்த்தர் வெளிச்சமா இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நம்மை நடத்தி கொண்டு சென்று கொண்டே இருப்பாராம். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்ன செய்யுமா? உங்களை நடத்தும் அப்படின்னு சொல்லி யோவான் நிருபத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்ன செய்யும்? உங்களை நடத்தும். அது இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற வெளிச்சம் போல கர்த்தருடைய வார்த்தை இருக்குமா? வார்த்தை எப்படி இருக்குமா? இருளுள்ள ஸ்தலத்தில் வாசிங்களா 1 யோவான் நிருபத்தில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே 27 வாசிங்க. நிலைத்திருக்கிறது, போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் பாருங்க, இருள் இருக்கும், ஆனாலும் அதன் நடுவில் அவருடைய அபிஷேகம் அல்லது அவருடைய ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நம்மை நடத்தி கொண்டு செல்வாரு. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், பெற்றுக்கொண்ட ஆவியானுடைய நிறைவு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வசதி உள்ளவனா இருந்தாலும் சரி, ஒரு நேரத்தில் என்ன செய்வான்? திடீரென்று அவன் காணாம போயிடுவான். ஆனால் தேவனை நம்பி இருக்கிறவன், பரிசுத்த ஆவியின் நிறைவில் இருக்கிறவன், அவன் கீழே போனாலும் சரி ஆவியானவர் என்ன செய்வார்? அவனை மேலே கொண்டு வருவார். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்கான். சங்கீதக்காரர் சொல்றாரு. 139 சங்கீதத்தில் வாச்சோமே, இருள் மூடிக்கொள்ளும், ஆனால் என்னை சுற்றி இரவும் எப்படி இருக்கும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். எத்தனை துக்கத்தோடு வேதனையோடு இருந்தாலும் சரிங்க, அந்த துக்கத்தோடு வேதனையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா உங்களை வெளிச்சத்துக்குள்ளே நடத்துகிற ஆவியானவர், வெளிச்சத்துக்குள்ளே நடத்துகிற வார்த்தை, வெளிச்சத்துக்குள்ளே நடத்துகிற ரட்சிப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை மறந்து போகாதீங்க. நம்பிக்கையோடு காணப்படுங்க. எத்தனை இருள் வந்தாலும் சரி என்ன செய்ய முடியாது? என்ன கீழே தள்ள முடியாது. நான் தோல்விக்குள்ள போக முடியாது என்னால. அல்லேலூயா. தோல்விக்குள்ள போக மாட்டேன். இல்லை, உன்னால தோல்விக்குள்ள போக முடியாது, உன்னால விழுந்து போக முடியாது. ஏனென்றால் உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், உனக்குள்ள உன்னை உயர்த்தி நிறுத்துகிற தேவனுடைய வார்த்தை இருக்கிற. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படிதானா? என்னுடைய இப்ப இருக்கிற உயர்வு இது என்ன பத்திரமா கொண்டு போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவியானவர் என்ன செய்யும்?
பத்திரமா எத்தனை இருள் என்னை சுற்றி வந்தாலும் சரி அது என்னை நடத்தி கொண்டு போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போனாங்க. இருள் தான், ராத்திரி வேளையில் என்னதான் இருக்கும், இருள் தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் அதுக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்தாரு, அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் போகணும். பகல்ல மேகஸ்தம்பம், ராத்திரியில அக்கினி ஸ்தம்பம். அக்கினி ஸ்தம்பம் என்பது ரெண்டு. ஒன்று, குளிர்னால இவங்க என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு வேற எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவதாக இவர்களுக்கு வழி நடத்தி கொண்டு செல்வதற்கு. ராத்திரியில மேகம்னா தெரியாது, அக்கினினாதான் ராத்திரியில் நினைச்சு அந்த இருள் நடுவில். அப்படித்தானே? ராத்திரியில் வனாந்தரத்தில் மேகம் போச்சுன்னு வைங்க, தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவருங்க. உங்களுக்கு எது தேவை, இப்போ அக்கினி தேவையா, இப்போ மேகம் தேவையா, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர். இப்போ உங்களுக்கு தண்ணி தேவையா, இப்போ உங்களுக்கு தீ தேவையா, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர். இப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவையா, இப்போ உங்களுக்கு வழிநடத்தல் தேவையா, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒரு சில வேளைகளில் நம்ம கேட்ட பணம் கிடைக்காது, பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது நாம கேட்டது. ஆனால் அதற்கேற்ற வழிமுறைகளை தேவன் கொடுப்பார். நம்ம எப்போதுமே எனக்கு இப்போ ரூபா வேணா உடனே என்ன செய்யணும், கர்த்தர் எனக்கு ரூபாயை தரணும் இல்லை. கர்த்தர் சில வேளை வழியை சொல்லுவார். ஆண்டவர் சொன்னால, நான் 32ஆம் சங்கீதத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றார் பாருங்க, 32:9 வாசிங்க. அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஆண்டவர் நான் இருக்கிறேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போல இருக்காது, கோவேறு கழுதையை போல இருக்காது. அவர் சொல்ற என் கிட்ட, அதான் அந்த ரெண்டு வசனத்துக்கு அர்த்தம் அதான். ரெண்டை இணைச்சு பாருங்க. முதல்ல சொல்றாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். சாரி, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். முதல் வசனம். அடுத்து சொல்றாரு, வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரை போல இருக்காத, கோவேறு கழுதை போல இருக்காத நீ அப்படிங்கிற. அப்படி ரெண்டு வார்த்தை சேர்த்து பார்த்தா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன கேளுப்பா, நீ என்ன நோக்கி பாருப்பா, நீ என்ன இடத்துல உன் வழிநடத்துல கேளு. நீ அதை விட்டுட்டு கடுவாளத்தை புட்டிச்சு அப்படி இழுத்து மூஞ்சி இழுத்து உன் பக்கத்தில் கொண்டாட பாரு, உன் நோக்கத்தை நிறைவேற்ற பாரு, அது மாதிரி என்ன செய்ய வைக்காத. அவர் அதான் சொல்றாரு. குதிரை ஓட்டுறவன் என்ன செய்வான், சில வேளைகளால் திமிர்னவன என்ன செய்வான், கடிவாளத்தை பிடிச்சி இழுப்பான். இழுத்தாதான் அவன் இஷ்டத்துக்காக போகும். இப்போ ஆண்டவர் அதான் சொல்றாரு. எதுக்கு அந்த ரெண்டு வசனத்தை எதுக்கு சொல்றாரு? முதல்ல நான் உனக்கு போதித்த ஆலோசனை சொல்லுவேன், உன் மேலே கண்ணை வச்சு ஆலோசனை உன்னை நடத்த. உம்முடைய வழி என்ன ஆண்டவரே? உம் வழிகள் கற்று தாரும், உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்று தாரும், உமது வார்த்தைகள் வெளிச்சத்திலே தினந்தோறும் நடக்க செய்யும், உமது வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடக்க செய்யும். ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு. உங்களுக்கு இந்த ரெண்டு வசனத்துடைய அர்த்தம் புரியுதா? உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம வருது பாருங்க. அவர் சொல்ற, முதல்ல சொல்றாரு, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உன் மேல கண்ணை வச்சு உனக்கு நடத்துவேன், இதுதான் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து உடனே சொல்றாரு, வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்காத நீ. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆலோசனை ஏன் கேளு, ஏன்ட்ட கேளு. நான் தான் உனக்கு தினந்தோறும் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் உன்ட்ட இருக்கேனே. உன் மேலே கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை நடத்து போகிற கர்த்தர் இருக்கிறேன்னா. அல்லேலூயா. அந்த ஜனத்தின் மேலே அவர் தன்னுடைய கண்ணை வச்சிருந்தாராம் வனாந்திரத்தை வழியில்.
தேவாலயத்து மேல தன்னுடைய கண்ணை வச்சிருந்தாராம். அதெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இரவும் பகலும் என்ன செய்தாராம்? தேவாலயத்தை அவரு சாலமோன் கட்டின தேவாலயத்துல இரவும் பகலும் அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருந்ததாம். பார்த்திருக்கீங்களா? வாசிருக்கீங்களா? சாலமோன் ஒரு தேவாலயம் கட்டினா பார்த்தீங்களா? அதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் என்னுடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. அதே போலதாங்க நீங்களும் நானும் கர்த்தருக்கு தேவாலயம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்றீங்க? அப்படிதானே இல்லையா? பைபிள் அப்படிதான் சொல்லுங்க. நீங்களும் நானும் அவருக்கு எப்படிப்பட்டவர்கள்? தேவாலயம். அவர் தங்குகிற தேவாலயம். இதுல அவர் கண்ணை வச்சிருக்கிறாரு. சாலமோன் ஆலயத்துல எப்படி பழைய ஏற்பாட்டுல அவர் கண்ணை வச்சிருந்தாரோ அதே போல இன்றைக்கும் இரவும் பகலும் உங்க மேல என் மேல அவர் கண்ணை வச்சிருக்கிறாரு. எனவே அவருடைய வெளிச்சத்தில் நடக்க, அவருடைய ரட்சிப்பின் வெளிச்சம், அவருடைய வார்த்தையின் வெளிச்சம், அவருடைய ஆவியானவரின் வெளிச்சம், அதில் நடப்பதற்கு இன்றைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரத்துல என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம், புறஜாதி ஜனத்தை போல நான் எண்ணுவதற்கு சிந்திப்பதற்கு என்ன நீர் அழைக்கல. நான் கிறிஸ்துவை போல சிந்திக்க. சொல்லுங்க எல்லாரும் கை உயர்த்தி, கிறிஸ்துவை போல சிந்திக்க, ஆவியானவரை போல சிந்திக்க. சத்தமா சொல்லுங்களேன், கிறிஸ்துவை போல சிந்திக்க என்னை அழைத்திருக்கிறேன். ஆவியானவரை போல சிந்திக்க என்னை அழைத்திருக்கிறேன். மாத்திரமல்ல, வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். வசனத்தை சொல்லுங்க. உனக்காக கொடுக்கப்பட்ட வசனம், உங்க வாழ்க்கையின் நன்மைக்காகவே கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகள் இவைகள். இதை பேச பேச உனக்குள்ள புது ஜீவன் உண்டாய் கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உண்டாய் கொண்டே இருக்கும். பேசுங்க, வசனங்களை பேசுங்க. வசனத்தின் பிரசித்தம் தேவை. இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு வசனத்தின் பிரசித்தம் தேவை. மூன்றாவதாக ஆவியானவரின் வெளிச்சம் தேவை. ஆவியில நிரம்ப வேண்டும். அதிகாலை தோறும் நாம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கிறோம் ஆன்லைன்ல. அதே போல நான் அப்போ ஜெபிச்சே மாத்திரமல்ல, நாள் முழுக்க ஆவியிலே நிக்கணும்ப்பா, ஆவியிலே நடக்கணும்ப்பா, ஆவியிலே பேசணும்ப்பா. ஒப்பு கொடுப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆவியானவரே, நீங்க என்ன ஆட்கொள்ளுங்க, நீங்க அபிஷேகிங்கப்பா. எல்லாரும் இணைந்து திரும்பமாக, உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். உமது வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. உமது வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, என் அன்பு
ஏற்றுக்கொண்ட இன்னமும் ஏற்றுக்கொள்ளுகிற நேசர் இருக்கிறார். அவர் மேல இந்த பாரத்தை பூரா வைங்க. இந்த வெளிச்சம், ரட்சிப்பின் வெளிச்சம் உங்களுக்குள்ள பூரணப்பட்டிருந்தது என்றால், வசனத்தின் பிரசித்தம் உங்களுக்குள்ள காணப்படும் என்றால், ஆவியானவர் உயர்த்துகிற, ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அந்த வாழ்க்கை இருக்கும் என்றால், இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு பாரமாவே இருக்காது. ஆமா, இருளாவே, இருள் வந்தாலும் சரி அது இருளா இருக்காது. ஏன்னா உங்களை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நடத்துகிற ஆவியானவர், வெளிச்சத்தை நடத்துகிற ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. மறந்து போகாதீங்க. அடுத்தடுத்த வெளிச்சத்தை நடத்துகிற வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குது. அந்த வார்த்தையினால நீங்கள் உலகத்தையே ஜெயங்கொள்ளலாம். ஆமா, வசனம் மேற்கொண்டது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். வசனம் மேற்கொள்ளும். உங்களுக்குள்ள இருக்கிற வசனம் மேற்கொள்ளுகிற வசனம். அது வேத வசனம், அது கர்த்தருடைய வசனம். உலக பிரகாரமான மனுஷனை போல அல்ல. நாம உலக பிரகாரமான மனுஷனை போல உங்களை நினைச்சுக்காதீங்க. அவனோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. யூ ஆர் இன்கம்பேரபிள் மேன் ஆர் வுமன். ஈடு இணையற்ற மனுஷன், மனுஷி. மறந்து போகாதீங்க. உலகத்தோடு உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அவனுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு, அவன் வீணா போயிட்டான், நானும் அப்படி ஆயிடுவேன்னு நினைக்காதீங்க. நீ ஆவிக்குரிய, எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று கம்பீரமா சொல்லணும். ஆமா, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்குது. நீ அழிய போகிற மனுஷன் அல்ல, நீ அழிய போகிற மனுஷன் இல்ல, நீ வீணா போகிற மனுஷி அல்ல, நீ டவுன் ஆகிற ஆள் இல்ல, நீ மேல மேல போகிற ஆளு. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் வார்த்தைகளை நன்றி. இந்த வார்த்தைகள் முடிய தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நீங்க எடுத்து நிறுத்துங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ என்று சொன்னபடி, ஒருவேளை இதை குறித்தாவது துக்கத்தோடு வேதனையோடு இந்த இடத்துல வந்திருப்பாங்கன்னா, ஆண்டவரே, இந்த வார்த்தை அவருக்கு தான் கொடுத்திருக்கு. உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அதுல வசனத்தில் வெளிச்சமா இருப்பார். அது அப்படி அல்ல. இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம், கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். சொல்லுங்க, இருக்கிறார். சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மையால் நிரப்பி அனுப்புங்க, கம்பீரத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து நமக்கு